ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தாய் கிழவி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னென்னா, ராதிகா அவங்க வந்துட்டு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை வந்து வட்டிக்கு விட்டு அதில் வசூல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, ஒரு பெரிய வீடு இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட பொண்ணு, ஒரு 3 பசங்க, அந்த பசங்களுக்கு மருமகங்க, அவங்களுக்கு பசங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் தான். இவங்க வந்து வட்டிக்கு விடத்தினால அவங்க வசூல் பண்ணும்போது கொஞ்சம் ரக்கடாகவே இருக்காங்க. அதனாலேயே அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு யாருக்குமே வந்து இந்த ராதிகா அவங்க வந்து பிடிக்கிறது கிடையாது. ஆனால் அங்கே இருக்க வந்து வயசான பாட்டிங்களுக்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்துட்டு அந்த மருமக கீட்டை வந்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா, ராதிகா அவங்க பார்த்தீங்கன்னா சுயமாக சம்பாதிச்சு எல்லாருமே ஆம்பளை பொம்பளை வயசானவங்க யாருமே பாகுபாடு பார்க்காம திட்டி சண்டை போட்டு அந்த காசு வசூல் பண்ணி ஒரு கெத்தாக இருக்காங்க இல்லையா. அதை பார்த்து அந்த ஊருக்கு வயசான பாட்டிங்களுக்கெல்லாமே இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் அங்கே இருப்பாங்க. அவங்கள பார்க்கவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஈவன் அவங்க பசங்களுக்குமே வந்து ராதிகா அவங்க வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக வந்து படுத்துடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருக்குது, அவங்கள பேச முடியாது, கையை மட்டும் அசைப்பாங்க. கை அசைச்சு ஏதோ சொல்ல வருவாங்க, ஓகேங்களா. இப்போது அவங்க படுத்த படுக்கை ஆன உடனே அவங்களுடைய பசங்க எல்லாருக்குமே நியூஸ் பரவிடும். பசங்க அவங்களுடைய ஒய்ஃபு எல்லோரும் வந்து அந்த ஊருக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே வந்துட்டு இவங்க செத்து போயிடுவாங்க. செத்து போன உடனே இவங்களை புதைச்சிட்டு அந்த வீட்டை வந்துட்டு நம்ம வந்து 3 பங்கு பிரிச்சுட்டு ஆளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க வந்து பிளான் போட்டு வருவாங்க. ஸோ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ராதிகா அவங்க வந்துட்டு படுத்தபடி ஆன உடனே அங்கே இருக்க எல்லாருமே வந்து அந்த வீட்டை வசந்து உட்காந்துப்பாங்க. ஒரு கும்பலாகிடும். இதை பார்த்த உடனே என்ன நினச்சிப்பாங்க, இது வந்து இலவு வீடு போல், யாரோ சாக போகிறாங்க போல் சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் வருவார். வந்தவர் சும்மா இல்லாமல் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து 160 பவுனுக்கு வந்து நகை வாங்கிட்டு போனாங்க, போனவர் தான் வாங்கிட்டு போனாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 160 பவுன் இதை வந்து இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மொத்த பவுனுமே அந்த பொண்ணுக்கு மட்டுமே போயிடும், பசங்களுக்கு எதுவுமே வராது, இந்த வீட்டை மட்டும் தான் 3 பிரிச்சுக்க முடியும், மற்றபடி நகை வந்துட்டு பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா. அதனால இந்த நகை மேட்ரு வந்து அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. பொண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பொண்ணுடைய புருஷன் வந்து பிரிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூஸ் யாருக்குமே தெரியாமல் நம்ம 3 பேர் மட்டும், அது அவங்களுடைய பசங்களான 3 பேர் மட்டுமே வந்துட்டு இந்த 160 பவுனை பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படியே பிளான் அவங்களோட பிளான் போட்டுப்பாங்க. இப்போ இந்த இங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 160 பவுன் எங்கே இருக்குது அப்படி சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடை தேடுவாங்க, அவளோட தோட்டத்தை தேடுவாங்க, எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பாங்க, எங்கேயுமே கிடைக்காது. இப்போ ராதிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த படுத்த படுக்கை இருக்கும்போது கை அசைச்சு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை தான் ஏதோ சொல்ல வராங்க, அந்த நகை எங்கே இருக்குதுன்னு சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் இந்த பசங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போது வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு 3 நாள் ஆகிடும். ஒரு 3 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. இப்படியே விட்டு இறந்து போயிடுவாங்க, நம்மளுக்கு நகை கிடைக்காதுன்னு பயந்துக்கிட்டு அவங்கள எடுத்து போய்ட்டு ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவாங்க. சேர்த்த உடனே அங்கேருந்து நிறைய செலவாகிட்டே இருக்கும். இவங்களும் வந்துட்டு அவங்களுடைய காசு, அவங்க ஒய்ஃபோட நகை எல்லாத்தையும் விற்று அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து நகை கிடைக்காது, அவங்க அம்மாவுக்கு வந்து பிழைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனசை வந்து வெறுத்து போயிடுவாங்க. இப்போது இதை பார்த்தீங்கன்னா நகைக்காக மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு 10 லட்சம் செலவு பண்ணாலுமே 160 சவரன்னா எவ்வளோ வருது, அப்போ நம்ம காசை வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம் சொல்லிட்டு அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து அவங்க அம்மா பிழைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமேட்டு நம்ம செலவு பண்ண செலவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மனசை ஒத்துக்கிட்டாங்க. இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வந்துட்டு ஒரு 3 நாள் படுத்த படுக்கை இருக்கும்போது எந்த செலவும் பண்ணாமல் இருந்தவங்க அவங்க மூலியமாக அவங்க சேர்த்து வச்ச நகை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த டேரக்டர் சொல்ல வந்திருப்பார். அவர் ரொம்ப நல்ல கருத்து தான். இல்லை பாலசரவணன் இருப்பார் இல்லையா, அவர் தான் கடைசி பையன், அவருக்கு மட்டும் தனியாக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல சீன். அந்த சீனை கண்டிப்பாக பாருங்கள். அந்த சீன் பார்க்கும்போது அந்த சீனில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், ஒரு உயிரோடைய வேல்யூ என்ன அப்படின்ற விஷயம் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். அதுலேருந்து அவருடைய கேரக்டர் வந்து அப்படியே அங்கே சேஞ்ச் ஆகிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எனக்கு அம்மா கிடைச்சா மட்டும் போதும், எனக்கு நகை அப்படின்ட்டு எனக்கு வேணாம் அப்படி அவர் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் ஆவார். மற்றபடி அவர் 2 பசங்க வந்துட்டு அந்த நகை வேணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவரோட ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு அந்த நகை கிடைச்சதா கிடைக்கலையா, உண்மையாகவே ராதிகா வந்து என்ன சொல்ல வந்தாங்க, அவங்க வந்து அங்கே 160 சவரன் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி
அதுக்கப்புறமேட்டு 1 by 1 ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான கதை தான். பட் இவ்வளோ நிறைய சீன்ஸு, நிறைய கேரக்டரு, நிறைய காமெடி, நிறைய எமோஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நான் சொன்ன ரொம்ப மேலோட்டமாக அந்த கதை மட்டும் சொன்னேன். நீங்கள் படம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. படம் ரிலீஸ் ஆன அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாராட்டி சொல்லியிருந்தாங்க, இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு, கன்ஃபார்ம் பாருங்கன்னு. நான் பார்த்தேன்னு தெரிஞ்சது, இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப எமோஷனலான படம்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான படம் தான். அங்கங்கே ஒரு 2-3 சீன்ஸ் தான் வந்து எமோஷனாக கொண்டு போயிருப்பாங்க தவிர படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்திருக்கும். நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூடிய அம்மாக்களுக்கும் வயசான பாட்டிகளுக்கும் போட்டு காட்டுங்க. ரொம்பவே ஒரு உமனுக்கான ஒரு படம் தான். ஆனால் உமன் சென்ட்ரிக்கான படம் அப்படின்றது படம் முடியும் போது அந்த 20 நிமிஷம் தான் வந்து இது உமன் சென்ட்ரிக்கான படம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த நடுவில் ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பசங்க மட்டும்தான் அந்த கதையில் வந்து பெருசாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. மற்றபடி படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 25 நிமிட்ஸ், படம் முடியும் ஒரு 25 நிமிட்ஸ், இது 2 தான் பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்களோடைய மெயினான போர்ஷன் வரும். படம் முடியும் போது தான் இது வந்து உமன் சென்ட்ரிக்கான படம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து இது உமனுக்கான படம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் அப்படின்ற மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. நீங்களும் பாருங்கள், கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய ஒரு டீசெண்டான படம் தான். ஃபேமிலியாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.